ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தியா இனியாவோட மொட்டை போட்டு லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த கோவிலுக்கு போனோம், என்ன பண்ணோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தியா குட்டிக்கு வந்து 3 மொட்டை போட்டாச்சுங்க. நம்ம இனியா குட்டிக்கு இது வந்து 2வது மொட்டை தான். ஸோ அதனால் தியாவுக்கும் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ நம்ம எப்போவுமே மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பொங்கல் வச்சுட்டு தான் மொட்டை அடிப்போம். ஸோ அதனால் நாங்கள் வீட்டிலே வந்து விறகு எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டோம். நாங்கள் போன கோவில் பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போகணும். ஸோ அங்கே ஓலா புக் பண்ணிவிட்டு நான், பாப்பா, எங்கள் அத்தை, நான், சதீஷ், நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம இனியா குட்டியை ஆட்டோ ஓட்டுறவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு தியா வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இனியாவுக்கு வந்து அந்த காற்றுல வந்து அப்படியே சொக்கிடுச்சுங்க. அவளுக்கு அப்படியே தூக்கம் சொக்குது. அவளை ஜூம் பண்ணி எடுத்து அவள் ரொம்ப க்யூட்டாக அப்படியே மயக்கத்தில் இருந்தா, அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் வந்து கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு வந்துக்கிறோம். அம்மா பாரு, இங்கே வரு ஆயிஸ் இல்லை தலையை சரி பண்ணிவிடுங்க. இங்கே வந்து கருமாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்த விறகு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். எடுத்துட்டேன்னா அதை போட்டு உட்கார வச்சிருக்கேன். அந்த கட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து வரலட்சுமி விரதம் வந்து ஃபஸ்ட் டைம் கும்பிட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து கலசத்தில் வந்து நான் பச்சரிசி தாங்க வச்சுருந்தேன். அந்த பச்சரிசியை வந்து இந்த வாட்டி கருமாரியம்மன் கோயிலில் பொங்கல் வைக்கலான்னு சொல்லி நான் அதை கவரில் கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் விரதம் விட்டு அந்த அரிசியில் பொங்கல் வைக்க போகிறோம் கோயிலில் அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த இதெல்லாம் இது கரெக்டாக இருக்கணுமா? இங்கே பாரு, என்னதியா கையில் கவி அந்த பாப்பா பிடிச்சிட்டு அங்க இருக்காரு. அந்த பாப்பா எல்லாரும் ஒரே நாத்தடிக்குதுன்றாங்க.
எல்லாம் இது பண்ணு. பொங்கல் வந்து பொங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சதீஷ் வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவை கூட்டிகிட்டு. ஸோ அங்கே எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் இருந்தாங்க பொங்கல் வைக்கிற இடத்துல. ஸோ அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே சைட் பை அது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இனியா குட்டியும் தியா குட்டியும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். தியா வந்து எப்பவுமே ரொம்ப சைலண்ட், ரொம்ப க்யூட். ஸோ அவள் சொல் பேச்சை கேட்டுக்குவான். இந்த ஏஜில் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருப்பான்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இனியா உனக்கு வேணுமா மொட்டை? எங்கே வேணும்? ஐயோ அங்கே வேணும் மாடித்தாங்க. நம்ம இனியா குட்டி பார்த்திங்கன்னா உட்காந்ததுமே அழுக தான். அவள் பயந்துட்டான் நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை எப்படியோ நாங்கள் டைட்டாக பிடிச்சி மொட்டையை அடித்து விட்டுட்டோம். ஸோ இந்த வெயிலில் அவளால் முடியலங்க, ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி பாப்பாவுக்கு வந்து அடித்து விட்டோம். இல்லைங்க ஸ்ட்ரைட்டு. ஃபைனலாக நாங்கள் மொட்டை போட்டாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் குளிக்க வைக்கலான்னு சொல்லி அங்கே வந்து குளிக்கிற பிளேஸ்க்கு தான் நாங்கள் இனியா குட்டியும் தியா குட்டியும் கூட்டிகிட்டு போனோம். ஸோ போகிற வழியில் தியா வந்து இனியாவும் வந்து மண்டையை தொட்டு பார்த்துட்டே இருந்தாங்க, எங்கடா முடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நம்ம தியா குட்டியும் இனியா குட்டியும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன தியா வந்து சந்தனம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இவள் வந்து என்னடா இவள் எதுவுமே மறக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தியா குட்டியை கூப்பிட்டு போய் சந்தனம் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இனியாவுக்கு வந்து எதுவுமே பண்ணலங்க. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி கோல்டாக இருந்ததுனால ரொம்ப லைட்டாக மட்டும் வாங்கி அப்ளை பண்ணி விட்டோம் தலையில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் பழம், பூ, வெற்றிலை பாக்கு அது எல்லாமே வாங்கிட்டு மாலையும் வாங்கினோங்க சாமிக்கு. எவ்வளோ? அப்புறம் அர்ச்சனை டிக்கெட்டும் வந்து வாங்கியாச்சு. கருமாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்கிறதுனால பக்கத்துலேயே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க. அது வந்து அவங்க அழகாக விஷுவலைசேஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது கட்டி முடிச்சோன்னே இந்த கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தியாவும் இனியாவும் வந்து அந்த பிளேஸில் வந்து ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ஸோ குடிச்சு பாரு, சூடாக இருக்கா? அப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் வந்து அங்கே செஞ்ச பொங்கல் வந்து சதீஷ் வந்து தொன்னை அந்த இலை வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துட்டு அங்கே இருந்த எல்லாருக்குமே கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம தியா குட்டியும் இனியா குட்டியும் வந்து பொங்கல் சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.